இந்த விசுவாசத்தை குறித்து நாம சரியாய் சில காரியங்களை அறிந்து கொள்ளவே இல்லை. இந்த விசுவாசம் எப்படிப்பட்டது, இது எதற்காக கொடுக்கப்பட்டது என்பதை நீங்க பார்ப்பீர்களானா, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நம்மை சுற்றி இருக்கிற மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நாம் வாழ்கிற இந்த உலகத்திலே எத்தனையோ பிள்ளைகள் போராட்டத்தோடு, கண்ணீரோடு, கவலைகளோடு, தேவைகளோடு, வியாதிகளோடு, பிசாசின் போராட்டங்களோடு, அந்த என்ன சொல்றது, பில்லி சூனிய கட்டுகளோடு போராடி கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுக்கும்படியாக, அற்புதங்களை செய்யும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு கிருபையின் வரம் தான் என்னது? விசுவாசம். இந்த விசுவாச வரம் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் நீங்க விசுவாசத்தோடு சொல்ல சொல்ல பெரிய பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். நீங்க விசுவாசத்தோடு சொல்லும் போது நீங்க காரியங்கள் மாறுதலாய் அங்க நடப்பதை பார்க்க முடியும். நீங்க விசுவாசத்தோடு சொல்லும் போது அந்த இடத்துல அற்புதம் நடப்பதை நீங்க பார்க்க முடியும். உங்களை கொண்டு அற்புதங்களை தேவன் செய்கிறதை உங்களால காண முடியும். நீங்க விசுவாசத்தோடு அந்த லாசருவை ஆண்டவர் பார்த்து சொன்னார் பாருங்க, லாசருவே வெளியே வா அப்படின்னு சொல்லும் போது அந்த லாசரு உயிரோடு எழும்பி வந்தது போல உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு இதே போல மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவதற்கும், பிசாசுகளை துரத்துவதற்கும், வியாதிகளை சுஸ்தமாக்குவதற்கும், குருட்டு கண்களை திறப்பதற்கும், முடவர்களை நடக்க செய்வதற்கும், ஊமையர்களை பேச வைப்பதற்கும், எப்பேற்பட்ட பிணியாளிகளை சுஸ்தமாக்குவதற்கும் கர்த்தர் கொடுத்த கிருபையின் வரம் தான் விசுவாச வரம். இந்த விசுவாச வரம் உங்களுக்குள்ள எனக்குள்ள கிரியை செய்யும் போது அது பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செய்யும். நம்மை கொண்டு அநேகருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளது. இந்த விசுவாசம் இருக்கும் போது நீங்க சால்வை பிடித்து அந்த எலியா அடிக்கிறான் யோர்தான் நதியில, அந்த யோர்தான் நதி அப்படியே கரை புரண்டு ஓடுகிற யோர்தான் நதி, இந்த எலியா சால்வையை முறுக்கி அடித்த போது அந்த யோர்தான் நதி பிரிந்து போனதை வேதம் காட்டி கொடுக்கிறது. அந்த விசுவாசத்தின் மகிமையை பாருங்க, அந்த விசுவாசத்தின் வல்லமையை பாருங்க. ஆனா இன்னைக்கு இந்த விசுவாசம் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில இல்லாம போனதை கர்த்தர் கண்டு அவர் வேதனையோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை தான், ஏன் உன் விசுவாசம் எங்கே போனது, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி தேவன் ஒரு வேதனையோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை. இது சீஷர்களை பார்த்து சொன்னது, இது எனக்கு இல்ல பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கிட்ட விசுவாசம் இருக்கா? நம்ம கிட்ட விசுவாசம் இருந்தா நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய காரியங்களுக்கு மாற்றத்துல கண்டிருக்கும். என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அற்புதம் நடந்திருக்கும், என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அதிசயங்கள் நடந்திருக்கும். இன்னைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்திருப்பாரு. அப்ப எங்க போச்சு இந்த விசுவாசம்? இன்னைக்கு ஏன் விசுவாசம் இல்லைன்றதை நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா விசுவாசம் நம்ம கிட்ட இருந்திருந்தா இன்னைக்கு பெரிய காரியங்கள் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இதைதான் வேதம் சொல்லுகிறது.